எந்த ஒரு விஷயத்துல நாம உண்மையாக, நேர்மையாக இருந்து, நமக்கு அந்த அநீதி இழைக்கப்பட்டிருந்தால், அந்த நீதிக்காக போற ஒரு கோவிலாக தான் மாசாணியம்மன் கோவில் இருக்குங்க. அதுல இப்ப பணம் கடன் குடுத்துருப்பாங்க. வாங்குனவங்க பார்த்தீங்கன்னா, அத தரவே மாட்டாங்க. தரக்கூடிய சூழல் இல்ல அப்டின்னா பரவால்ல. தருவதற்கு எல்லா விதமான சூழல் இருந்து கூட, அந்த பணம் தரமாட்டாங்க. இவங்களுக்கு அந்த கடன் கொடுத்தவருடைய நிலை அப்ப எப்படி இருக்கும்? அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வழி கிடைக்காத ஒரு பட்சத்துல, இந்த கோவிலுக்கு தான் வர்றாங்க. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, மிளகா அரைச்சு தடவுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குங்க. அதாவது தனக்கு அந்த பணத்த குடுக்காதவங்க, தன்னுடைய பணத்த குடுக்கணும் அப்படிங்கிறதோ, தான் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா, அதுக்கு எனக்கு இந்த நீதியை இந்த இறைவனே எனக்கு குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப மனதார வேண்டிக்கிட்டு, அங்க மிளகாய் அரைச்சு அங்க நீதி கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் இருக்கும். அந்த கல்லுல பார்த்தீங்கன்னா, இத ஃபுல்லா பூசிட்டு வந்துருவாங்க. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறமா போயி, அத குளிர்விக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காப்பு பண்ணிட்டு வருவாங்க. இந்த முறை காலம் காலமாக அங்க இருந்துட்டு தான் இருக்குங்க.